குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நமக்கு என்ன உரிமை இருக்கு இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு? சும்மா வெளியில பேசிக்கிட்டு இருக்கோம். பட் எத்தனை பேரோட பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு நான் நடிக்கிற படங்களோட தயாரிப்பாளர்களோட பிரச்சனை இருக்கு. வேடிக்கை பார்க்கறதுல அர்த்தம் இல்லை, ஓடி போகிறதுல அர்த்தம் இல்லை. என்ன பண்ணலாம்? உள்ளே இறங்கி வேலை பார்க்கலாம். சரி, உள்ளே இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஒரு புது வழி. எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாருமே ஒரு குடும்பம் தான், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கு, தெரியும். ஆனால் வரும்போது இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? இது ஒரு ஜனநாயகம். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நானும் அந்த ஒரு அணியில் இருக்கணும், நானும் ஒரு பொறுப்பில் வரணும், எனக்கும் புரியுது, அந்த கஷ்டங்களை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற உரிமை இருக்குது, நிற்கிறதுக்கு உரிமை இருக்குது. நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்கும்போது இதுதான் சொன்னாங்க, 30 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. 30 ஆண்டுகளாக சோம்பேறி ஆகிட்டீங்க, ஊழல் நடந்துடுச்சு, வித்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இறங்குறேன்னும் போது அவ்வளோ எதிர்ப்பு. சரி, அது எதிர்ப்புக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏன் இது? சும்மா இருக்கலாம்ல நீங்கள்? நான் அப்போ சொன்னேன், நடிகர் சங்கத்தில் எனக்கு அந்த உரிமை இல்லை, நான் எனக்கு தேவையான நடிகர் சங்கம், உங்களுக்கு என்ன இருக்குது? அதுக்கு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு போடுவாங்க, நீ கன்னடக்காரன், வேற மொழிக்காரன். ஏன் தமிழ் சினிமா சென்னையில் எல்லா மொழிகளும் இருந்த ஒரு சினிமா, காசி, சினிமாவின் காசி இது. எல்லா மொழிக்கு சார்ந்தவங்களும் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க, நடிகர் சங்கத்தில் இருக்காங்க, இயக்குனர் சங்கத்தில் இருக்காங்க. அப்போ எல்லாம் மொழி ஜாதி வரல, இப்போ வருதா அவங்களுக்கு மொழி ஜாதி? நம்ம தானே ஒருத்தன் கேட்கும்போது கேட்டேன், என்ன நீ கன்னடக்காரன் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னேன். ஏன் அளவுக்கு தமிழ் பேச தெரியாது அவனுக்கு? ஏன் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு? ஏன் அளவுக்கு தமிழ் சினிமா எடுக்கல நீ? ஏன் அளவுக்கு தமிழ் திறமைகள் நீ தேட்டருக்கு வெளியே வாழ்க்கையில முன்னாடி எடுத்து வரல? நீ எப்படி சொல்லலாம்? என்ன பாருங்க, அவங்களோட குற்றச்சாட்டு பாருங்க. எனக்கு வேலை தெரியும், ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியும், அதுக்கான வழியும் தெரியும், அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்க வர்றோம் போட்டிக்கு, உங்களை அடிச்சுட்டு வரல, மிரட்டிட்டு வரல. ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள்கிட்டையும் இந்த மாற்றங்கள் நடக்கல, இவ்வளவு மோசடி நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு சோம்பேறிங்களா இருந்திருக்காங்க, 10 வருஷமா எதுவுமே செய்யல, நம்ம உரிமைகளை, நம்மளுக்கு என்ன உரிமைகள் எங்களுக்கு தெரியாம வச்சிருக்காங்க, ஒரு ஓட்டு பேங்கா வச்சிருக்காங்க. எனக்கு தெரியுங்கிற காரணத்தினால, எனக்கு பழக்கம் தெரிகிறதுனால, பல வருடங்கள் நண்பர்கள காலத்தினால எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் சொல்லணும். உங்களை மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த வழி தெரியுது, வேதனை தெரியுது. ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் ஒரு புதுமை வரும், ஒரு வழி கிடைக்குங்கிற ஒரு ஆதங்கத்திலையும், ஒரு கோபத்திலையும், ஒரு எண்ணத்தோலையும், ஒரு குறிக்கோளை தான் வந்திருக்கோம். அதையே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு சினிமா எடுக்க தயாரிப்ப தெரியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. எங்களுக்கு தொழில் தெரியாது அங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. உங்களுக்கு எதுக்கு? நீ தமிழனா, நீ இந்த மொழிக்காரனா, நீ ஏன் நடிகனா இருக்கியே, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க.